அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. மாண்புமிகு முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கிவிட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையில் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் அவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து, கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கும் தெரியும், அவரும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர். 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிரோள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினரின் கவனத்திற்கு போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முன்னாள் அமைச்சர் குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார்கள், 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள், ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை அப்புறம் தானே நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்கள் எது செஞ்சாலும் சரியாதான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ அவர் மாண்புமிகு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னார், நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தரமானதமாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய் இதுங்க கலைக்கு தான் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இதை நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்படி இருக்கும்போது அவர் மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் அண்ணா, நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு தேர்தலில் மட்டும்தான் அந்த 15 நாள் தான் நீங்களா நானான்னு பார்க்கணும். மற்ற அந்த 5 வருஷத்துல எங்களோட இணைந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் சொன்னீர்கள் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சரும் சரி, எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 15 நாள் சண்டைன்றதுனால சொல்றேன், அந்த 15 நாள் ஆனாலும் சரி நாங்க தான் திருப்பி வருவோன்றதையும் சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். சாதாரண கொத்தனார் இவங்க, சித்தால் இவங்க கிட்டலாம் ஒரு 2 மணி நேரம். நான் எப்பயுமே 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உக்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்க கிட்ட பேசி, வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே கேட்பாரு. எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வானா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கு அடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சா நீ செலவு பண்ணு, இல்லைன்னா செய்யாத அப்படின்னுடுவார். எங்க ஆளுங்க கடந்த 28 29 வருஷமா 30 வருஷமா எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்க கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த அடான்னு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர் கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்னா எடுத்துங்க, வேணான்னு சொல்லல. பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்னைக்கும் சொல்றது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய ஆளு பழைய ஆட்களை, ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி. இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாவே என்ன, நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணா திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி தான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில், அணைக்கட்டு பிளாக், அல்லேரி கிராமம், மலையில் மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு
இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாட்கள் முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே ஏன் அதை இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன், இம்மிடியேட்டாக அதுக்கு ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கு. அரசியலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு 21 கோடி ரூபாய் கொடுத்து அங்கே இருக்கிறது 320 பேர் தான். ஆனால் 21 கோடி கொடுத்து நீங்கள் போயிட்டு ரோடு போட்டோன்னா அந்த 320 ஓட்டம் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கு தான் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சி வேறுபாடு இன்றி அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் செய்து தர வேண்டும். அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் எங்கள் தலைவர் தளபதின்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர் முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்க அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. ஒரு 9 லட்சம் பேருக்கு கட்சி நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பதவி போட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் கேட்டது, இன்னும் ஆள் போட முடியல, மாவட்ட செயலாளர் போட முடியல, நீங்கள் கட்டமைப்பு இல்லை அப்படி இல்லைன்னாங்க. அந்த 9,12,320 பேருக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 3,16,217 பேருக்கு நாங்கள் அந்த போஸ்டிங் போடணும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேருக்கு பதவி எங்களால் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்க கிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டேன். எங்கள் நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடைய அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு தொண்டனை எப்படி மதிக்கணுன்றது அவருக்கு பயங்கரமாக அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி
எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம். அவர் ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்ன. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணே அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்னு. அதே போல நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேற தொகுதியில் நின்னாரு. அண்ணன் ஜெயிச்சாரு. இன்னைக்கு ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமா, ஒரு அழகா அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை ஏதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயே பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நீங்கள் தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்கள் ஆளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு, நாங்கள் என்ன பண்ணுறது? நைட்டில் ஒரு வண்டி வச்சுக்கின்னு, ஒரு வேனை வச்சுக்கின்னு, ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லேயே போகிறார். போனால் நைட்டு ஏன் கரண்ட் இல்லைன்னு உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க நீங்கள்